3 நாள் ஃபீவரில் டேஸ்ட் பட்டே வேலை செய்யாமல் போயிடுச்சுங்க. எதை சாப்பிட்டாலும் கசப்பு, வாயில் வச்சாலே கசப்பு. அதனால் நல்லா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. இன்றைக்கி தான் ஓரளவுக்கு நாக்கில் டேஸ்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் கேட்டோன்னே அவர் வா நான் உன்னை நல்லா ஒரு ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு கூட்டிகிட்டு போனார். எங்கன்னு பார்த்தா லக்ஷ்மி மில்ஸ் போகிற வழியில் இருக்கிற ஆரிய பவனுக்கு தான். நல்ல வழியாக பார்க்கிங்கும் கிடச்சிருச்சு. இங்கே எப்போ போனாலுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட் தான். நம்ம பேர் கொடுத்துட்டு வந்து உட்காந்துடணும். அவங்க மைக்கில் கூப்பிடுவாங்க. எங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாங்கள் போய் உட்காந்து வெயிட் பண்ணி, அது வரைக்கும் நான் உட்காந்து இந்த வாட்டர் ஃபால்ஸை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அழகாக இருந்துச்சு. இது எப்படி இருக்கும், இது எந்த மாதிரி டெக்னாலஜின்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். நான் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டேன், இன்றைக்கி நான் ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட போகிறேன். அதுவும் நார்த் இந்தியன் தாலி தான் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். தண்ணி பாருங்கள், சுடு தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு. அவர் சவுத் இந்தியன் மீல்ஸ் வாங்கிட்டார். இன்றைக்கி வெஜ் தான் நாங்கள் டிசைட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவனுங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு தான் நாங்கள் சாப்பிட போனோம். நான்வெஜ் மட்டும் சாப்பிட போயிருந்தோன்னா பார்த்தா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவானுங்க. எப்படியும் தெரிஞ்சு போய்டும் வீடியோ போடுறதுல. அதனால் வெஜிடேரியனாக கொஞ்சம் மன்னிச்சிருவானுங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் விட்டுட்டு போயிட்டோம். ஏற்கனவே என் பேரை சொல்லி ஸ்கூலுக்கு வேறு 2 நாள் லீவ் போட்டானுங்க. அதனால் இதுக்கு மேலே லீவ் போடக்கூடாது, எக்ஸாம் டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு பாருங்கள் நார்த் இந்தியன் தாலி வந்துருச்சு. இதில் வந்து வெஜ் புலாவு, வெஜிடபிள் பிரியாணி, அப்புறம் ரொட்டி. என்கிட்ட கேட்டாங்க நானா ரொட்டியான்னு. நான் தான் வந்து ரொட்டி கேட்டேன். இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர். இது கிரில்டு பன்னீரே எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக போகுதுன்னு சொல்லிட்டா கடுப்பாயிருவார். நானும் ரொம்ப திணறி சாப்பிட்டு பார்த்தேங்க. ஒரு சர்டன் ஸ்டேஜ் மேலே என்னால் சாப்பிடவே முடியல. ஆனால் குலோப் ஜாமுனுக்கு எப்படி வயிறு இல்லைன்னு சொல்ல முடியும். அதனால் ஜிக்கு முக்கி டபடபடன்னு அடித்து நல்லா ஜீராவோடு எடுத்து அப்படியே சாப்பிட்டா இன்னும் 10 கூட சாப்பிட்லாம் போல். அதுக்கு மட்டும் வயிற்றில் எப்படி இடம் இருந்துச்சுன்னு தெரியல. நம்ம ஈஷா தாத்தாவோட வாலண்டியர்ஸ் ஹோட்டல்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அந்த டச்சு தெரியுது பாருங்கள், ஈஷா டெம்பிளோட டச்சு. சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இதுக்கு மேலே நிற்க முடியாது. டூடல்ஸ்.